வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை குறித்து ஆண்டவருக்கு நம்ம கொடுத்திருக்கிறாராம். இந்த வேத வசனம் உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, படிப்பிக்குது, டீச்சிங்க்கு, இதுல என்ன சொல்லிக் கொடுக்கணும். படிப்பிக்குதலுக்கு சொல்லும் பொழுது வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேறொரு வசனத்தை எடுத்துக்கொண்டு மூர்க்கமாக என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து வருவார்கள். இதெல்லாம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து காண்பிச்சேன், பட்டயத்தை எடுத்துட்டு வருவாங்க. பட்டயம் அவர்களுடைய இருதயத்தை அது உருவி போகும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அப்ப வேறொரு வசனத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சத்தியம், இது இப்படிதான் என்று சொல்லி வரும்பொழுது கலங்க வேணாம், அந்த பட்டயமாகிய வசனமே தங்களை உருவ குத்தும் என்று சொல்லி அறியாமல் காணப்படுறாங்க. அப்ப கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், சொல்லிக் கொடுக்கிற காரியம், அறிந்து கொள்ள சொல்லுகிற காரியம் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை. அது உபதேசத்துக்கு, சில நேரத்தில் கடிந்து கொள்ளுதலுக்கு, நீ வழி மாறும்போது எப்படிதான் என்று சொல்லி கடிந்து கொள்ளுதலுக்கும், நீ சீர் பொருந்துவதற்காகவும் உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் வைக்கப்பட்டிருக்குது. நற்கிரியை செய்ய ஆகாதவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, தீத்து 1:16 வசனம். தீத்து 1:16 வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்கள். பாருங்க, நற்கிரியை செய்ய ஆகாதவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா 16 வசனம் சொல்லு தீத்துல, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவனை அறியாதவன், வெளியில இருக்கிறவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் அறிந்திருக்கிறேன்ட்டு என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். தேவனே இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னா தேவனை விசுவாசியாதவனா இருப்பான். ஆனால் இவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், ஆனால் கிரியைகளிலோ அவரை மறுதலிக்கிறார். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். ஏன் அப்படி சொல்லுது வசனம்? 13 இருந்து நீங்க வாசித்து பாருங்க. ஒரு காரியத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அழகாய் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். தீத்து 1 நம்ம 16 வாசிச்சோம், நம்ம 13 இருந்து பார்க்கலாம். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் யூதருடைய கட்டு கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல். சபை பாத்தீங்கன்னா மனுஷருடைய கற்பனைகளுக்கு, மனுஷன் பயமுறுத்துறதான காரியங்களுக்கு, இப்படி எல்லாம் பண்ணனா ஆண்டவர் உன்னை கண்ணை குத்திடுவாரு, இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னை தண்டிச்சிருவாரு. இப்ப வேத வசனத்தின் அடிப்படை இல்லாம பயமுறுத்துகிற எந்த காரியத்துக்கு நீங்க பயந்தீங்க அப்படின்னு சொன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க என்று சொல்லி அர்த்தமாய் அது காணப்படுது. அப்ப யூதர் தேவ ஜனங்க தானே, அவங்களுடைய கதைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் அவங்களுடைய டீச்சிங்களுக்கும் செவி கொடுத்தா என்ன கிடையாது. அது உன்னை விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணும், அது விலக செய்யும். 16 விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். எப்படி ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆகுமா? விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆகும்படி அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு. அப்ப இங்கேயும் எதான் கொண்டு வர்றாரு? தவறான உபதேசங்கள், தவறாக ஆண்டவரை பிரியப்படுத்த பார்க்கிற காரியங்களை கொண்டு வருகிறார். இப்படிப்பட்டவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இதை நீ செய்ய ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும், இதை நீ விட ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும், இதை தொடாத ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி வேதத்திலே இல்லாத காரியங்களின் மூலமாக நீ குணப்படும்படியும் உன்னுடைய ஆத்துமா ஆரோக்கியம் அடையும் என்று சொல்லியும் காணப்படுகிற கொண்டு வரப்படுகிற சகல உபதேசங்களும் அது மனுஷனுடைய உபதேசத்தை போல காணப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது அது பிசாசினுடைய உபதேசமாய் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா
தப்ப முடியாது. அல்லேலூயா. அதனால சபை இந்த நாளில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை தொட்டுறதுனால சில காரியங்கள் நான் விளக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், இந்த பிசாசுனுடைய உபதேசம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிசாசுனிடத்திலிருந்து வருகிற உபதேசம் தான், மனுஷர்கள் தான் கொண்டு வருவாங்க. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சில எக்ஸாம்பிள் அவர் காண்பிக்கிறாரு. விவாகம் பண்ணாதிருக்கவும். ஏன் விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? விவாகம் பண்ணாம இருந்தா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். விவாகம் பண்ணாம இருந்தா இன்னும் நீ பரிசுத்தமா. பரிசுத்தம் என்கிற வார்த்தையை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை என்ன பண்ணுவாங்க? உள்ள நுழைப்பாங்க. அப்ப ஆண்டவருக்கு இது பிரியம், ஆண்டவருக்கு இது பரிசுத்தம், இதை செய்யாத ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் சொல்லி யார் சொல்லுவா? மனசாட்சியில சூடுண்டவர்கள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? எனக்கு கிடைக்கல உனக்கும் கிடைக்க கூடாது. சீச்சி இந்த பழம் புளிக்கும், பால் சுற்றுச்சு அதனால பால் கெட்டது. அப்ப மனசாட்சியில சூடு உண்டவர்கள் சொன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு தங்களுடைய சுய பலத்தினாலே பிரயாசப்பட்டு ரட்சிக்கப்பட முடியாதவர்கள் பல உபதேசங்கள் உள்ள கொண்டு வருவாங்க. அதுல ஒண்ணுதான் இது, நீ விவாகம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதான காரியம். அடுத்தது, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் எங்க சபைக்குள்ள வந்து நீ இதை விலக்கு அதை விலக்கு, இதை விலக்குனா என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு இது பிரியமாயிருக்கும் அப்படி என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும், நீ இதனால பரிசுத்தமாயிடுவ, ஆண்டவரை நீ என்ன பண்ணலாம், இதனால லஞ்சம் கொடுக்கறது, ஆண்டவரை நீ இதனால திருப்திப்படுத்தலாம். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெட் நான் சொன்னேன், இலவசமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை இலவசமாய் நீ பெறாதபடி எப்படியாவது பெற்றுக்கொள்ள விரும்புவாய் என்று சொன்னார். அது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியமே அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளணும். அப்ப ரெண்டாவது இங்க என்னதான் முக்கியமா சொல்றாரு அப்படின்னு சொன்னா, விளக்க சொல்லுவாங்க. ஆண்டவர் நீ அனுபவிக்கும்படியாக எல்லாவற்றையும், உலகத்தின் சகல காரியங்கள் நீ அனுபவி என்று ஆண்டவர் சொல்லல, உனக்கு தகுதியாக இருக்கிற சகலத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த ஃப்ரூட்டை சாப்பிடணும், இந்த ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாது, டீ குடிக்கலாம், காஃபி குடிக்க கூடாது, பால் மட்டும் குடிக்கலாம். பாருங்க, பல காரியங்கள் என்ன பண்ணாங்க உள்ள கொண்டு வந்து, இதை வந்து செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை போடலாம், அந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, மீசையை வைக்கலாம், தாடி வைக்கக்கூடாது, தாடி மட்டும் வைக்கலாம், மீசையை வைக்கக்கூடாது, தாடி இந்த ஷேப்பில் தான் வைக்கணும், ஹேர் இந்த ஷேப்பில் தான். நல்லா கவனிங்க, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனுஷன் கொண்டு வர்றதை போல இருக்கும், வேத வார்த்தையை ஒத்து கொண்டு வருகிறதை போல காணப்படும். ஆனால் அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, என்கிட்ட நிச்சயமாய் கொண்டு வந்து இப்படி எனக்கு டீச் பண்றாங்க, இது வந்து வேத வசனத்தின்படி இது சரியா என்று சொல்லி நீ கேட்பீர்கள் சொன்னால், நான் வேத வசனத்தின் அடிப்படையில் இது சரியா தவறா என்று சொல்லி இல்லை என்று சொன்னால் நீங்க இதற்குள்ளாக சிக்கி கொள்ளுவீங்க. உன்னை ஆண்டவர் அனுபவிக்க சொல்றது நீ அனுபவிக்காம விளக்க சொல்றது கூட என்னவா காணப்படுமா? துருபதேசம். பிசாசு விளக்க சொல்றான், ஆண்டவர் உன்னை சாப்பிட சொல்றாரு, நீ வந்து நீ ஆண்டவர் விளக்க சொல்றதை சாப்பிடுவ, சாப்பிட சொல்றத விளக்குவ. புரியுதா? இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. ஆண்டவர் பிசாசுன்னு சொன்னாலும் தப்பு, பிசாசு ஆண்டவர் சொன்னாலும் தப்பு. அப்ப ஆண்டவர் செய்ய சொல்றதை செய்யணும், ஆண்டவர் வேணான்னு சொல்றத செய்ய கூடாது. அப்ப விளக்க சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பரிசுத்தமாக்கிறதுக்காக நினைத்துறாதீங்க. விளக்க சொல்றது கூட பாத்தீங்கன்னா துருபதேசமாய் சில நேரத்தில் காணப்படும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளினாலும் நீ அனுசரித்த நற்போதகத்தினாலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமுள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா.
தேவ பக்தி என்கிற பெயர்ல, இதான் அது முக்கியமான காரியம். தேவ பக்தி என்கிற பெயரில் நீ இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோ, நீ இதை பார்த்தா இதை சாப்பிடு அதை சாப்பிடு, தேவன் பார்த்தீங்கன்னா அல்லது வேதமோ இதை சாப்பிட்டா பாவம் இதை சாப்பிடனா பாவம் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. உன் இஷ்டம்னா நீ செய். ஆனால் தேவ பக்தி என்கிற பெயரில் நீ எதை கொண்டு வந்தாலும் அது வேத வார்த்தைக்கு முரணாய் இருக்கும் என்று சொன்னால் நீ என்ன பண்ற? பிசாசனுடைய கரத்தில் நீ விழற. நீ நினைச்சிட்டு இருப்ப மனுஷனுடைய கரத்தில் தான் விழறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய கரத்தில் விழற. ஏன்னா மனசாட்சியிலே சூடுண்டவர்கள் ரட்சிப்புக்கான வழி பார்த்தீங்கன்னா மிகவும் கடினம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து அவர்கள் பிரவேசிக்க முயற்சித்து முடியாத பட்சத்தில், தங்களை நீதிமான்களாக்கி கொள்ள முடியாத பட்சத்தில் அவர்கள் ஒன்றுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நீ இப்படிலாம் இருந்தா என்ன பண்ணலாம்? நீதிமான் ஆயிடலாம். இதெல்லாம் நீ செஞ்சா என்ன பண்ணலாம்? நீதிமான் ஆயிடலாம். இப்படிலாம் நீ செஞ்சா என்ன பண்ணலாம்? ஆண்டவரை பிரியப்படுத்தி விடலாம் என்று சொல்லிக் கொடுக்கும்போது தேவ பக்தி என்கிறதான பெயரில் உள்ள வரும்பொழுது என்ன பண்ணுங்க நீங்க? ஏன்னா என்கிட்ட நீங்க கேள்வி கேட்பீங்க, இதை சாப்பிடலாமா? அப்ப பார்த்தீங்கன்னா இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது, இது தொடலாமா இது தொடலாம், ஓ இஷ்டம். ஆண்டவர் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுக்கல. ஆனால் தேவ பக்தி என்கிற பெயரில் அதை நீ தயவு செய்து என்ன பண்ணாத? நீ செய்யக்கூடாது. தேவ பக்தி என்கிற பெயரில் என்ன பண்ணக்கூடாது? நீ உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. வேத வசனத்தின் படியா இருந்ததுன்னா மாற்றிக்கொள், இல்லைன்னா நீ விருத்த சேதனம் உள்ளவனாய் உள்ள வந்தனா அப்படியே இரு, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தனா நீ அப்படியே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருல்ல. நீ எப்படி அழைக்கப்பட்டாயோ அதிலே இருந்தா என்ன அர்த்தம்? நீ தேவ பக்திக்கு என்று சொல்லி ஆண்டவரை பிரியப்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணாத? மாம்சத்திலே நீ செய்வாய் என்று சொன்னார், உடைய சுய பலத்திலே செய்வாய் என்று சொன்னார், நீ கிருபையிலிருந்து என்ன பண்ற? நீ வெளியே வர என்று சொல்லி அர்த்தம். நீ உன்னுடைய ட்ராக்கை மாற்றிக்கொள்ற என்று சொல்லி அர்த்தம். அதனுடைய மீனிங் என்னன்னா, மெய்யான தேவனை விட்டு விலகி மெய்யான அவருடைய வழியை விட்டு விலகி வேறொரு வழியில நீ ரட்சிக்கப்பட விரும்புகிற பாபிலோனுக்கு திரும்புகிறாய், பாபேலுக்கு திரும்புகிறாய் என்று சொல்லி அர்த்தம். அதனால நான் சொல்லுவேன், பாபேலை விட்டு என்ன பண்ண? பாபிலோனை விட்டு வெளியில வானா என்ன அர்த்தம்னா, துருபதேசங்கள்ல இருந்து வெளியில வா, சத்தியத்துக்கு புறமான காரியங்கள்ல இருந்து வெளியில வா, மனுஷனுடைய பாரம்பரியத்திலிருந்து வெளியில வா. மனுஷனுடைய பாரம்பரியங்கள் நம்மள என்ன பண்ணக்கூடாது? கட்டி போடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மள என்ன பண்ணும்? கட்டி போட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்கிற பெயரில் பாத்தீங்கன்னா கட்டி போட கூடாது. அதுக்கு என்ன தெரியணும் உங்களுக்கு? வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி தெரியணும். இல்லைன்னா பிசாசு இதனுடைய மீனிங் இதுதான் என்று சொல்லி என்ன பண்ணுவான்? வார்த்தையை காண்பித்து அதனுடைய அர்த்தம் இதுவென்று சொல்லி என்ன பண்ணுவான்? ஏமாற்ற பார்ப்பான். ஜாக்கிரதையாக இருப்போம்.